டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? பொண்டாட்டி தாசன். எதுனாலும் உன் பொண்டாட்டிட்ட கேட்டு தான் செய்வியான். அவங்க சொல்லும் போதெல்லாம் கூட நான் நம்பலடா. ஆனா இப்பதானே தெரியுது அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்னு. இப்போ பொண்டாட்டி தாசனா இருக்கிறது என்னடா தப்பு இருக்கு? இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்டடா. முன்னாடிலாம் வாரத்துல ஒரு தடவை நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஆனா இப்போ நாங்க மட்டும்தான் மீட் பண்றோம். நீ வர்றதே கிடையாது. வந்தே 3 மாசம் ஆகுது. டேய், எங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குடா. ஏதோ உனக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப சீனை போடுற. மச்சான், நான் சீன்லாம் ஒன்றும் போடலடா. என்னால் உங்களை மாதிரி இருக்க முடியல, அவ்வளோதான். அப்புறம் ஏன்டா வரமாட்ற? இங்கே பாரு மச்சான், ஆனந்தையும் நானும் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஒரு வாட்டி கூட நான் அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொன்னதே கிடையாதுடா. அவன் வீட்டில் அவள் ராணி மாதிரி இருந்தாடா. ஆனால் எங்கள் வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருக்காடா. வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு என்னையும் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறாடா. அவங்க வீட்டில் அவளுக்கு கிடைச்ச எந்த சிலைக்கும் என் வீட்டில் கிடைக்கலடா. இந்த சொசைட்டியில் ஆம்பளைங்க கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்குறதெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க குழந்தைய வளர்க்குறதெல்லாம் யாருமே எதுவும் பேச மாட்டாங்கடா. சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிடுறாங்க. நம்ம அப்பா அம்மா நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம பொண்டாட்டியும் முக்கியம்டா. அப்படி இருக்கிற பொண்டாட்டிக்கு நம்ம என்னடா பண்ணியிருக்கோம்? அதனால தான் என் ஒய்ஃப் கூட வீட்டில் இருந்துடலான்னு பார்க்குறேன்டா. இதெல்லாம் சரிதான் மச்சான். ஆனா வெளில பார்க்கும்போது ரொம்ப தப்பா தெரியுதுடா. இங்கே பாருடா, எனக்கு ஒன்றும் தப்பாக தெரில. அப்படி தப்பாக தெரிஞ்சா பார்க்குறவங்க பார்வையில தான் இருக்கு. இந்த சொசைட்டி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே தான்டா இருக்கும். வீட்டில் பொண்டாட்டி இருந்துட்டு அம்மா பேச்சை கேட்டால் அம்மா புள்ளன்னு சொல்லுவாங்க. அம்மா இருக்கும்போதே பொண்டாட்டி பேச்சை கேட்டால் பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க 2 பேரும் பேச்சை நான் எது கேட்கணும்? நான் சுயமா முடிவு எடுக்கிறேன்னா நம்மள சுயநலிவாதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே வேணான்னு விலகி இருந்தா உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்னு கேட்பாங்க. சரி, வீட்டில் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா வீட்டுக்கு பயந்துட்டு பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே தான்டா இருப்பாங்க. டேய், நம்மளை மாதிரி ஆம்பளைங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ பெருசா சொல்லுவோம்டா. ஆனா இந்த பொண்ணுங்க அவங்க பண்ற பெரிய விஷயத்த கூட இவ்வளோ சின்னதா சொல்லுவாங்கடா. நம்மளாம் எவ்வளோ ஊர் சுத்துறோம், கேட்டா ஆஃபீஸ் டென்ஷனு வீட்டு டென்ஷன் சொல்றோம். அதே அளவுக்கு பொண்ணுங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஆனா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு நாளாச்சும் வெளில கூட்டு போயிருக்கோமாடா? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மச்சி. நம்ம எப்போதுமே நம்மளை பத்தி தான்டா யோசிச்சிருக்கோம். அவங்கள பத்தி நம்ம யோசிச்சதே கிடையாதுடா. பசங்கள்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம்டா. ஏன்னா நம்மளாம் சுயநலவாதிங்க. பெண் சுதந்திரம்னு 1000 பேசுவோம். ஆனா எப்பவுமே பொண்ணுங்களை வந்து சரிக்கு சமமா நடத்த மாட்டோம். அம்மாவை கடவுளா பார்க்குற இந்த உலகம் பொண்டாட்டிங்களெல்லாம் கடவுளா பார்க்கறதுடா. என்னைக்கு இந்த உலகம் பொண்டாட்டிங்களை கடவுளா பார்க்குதோ அப்போதானே நம்மளாம் ஆம்பளைங்களா மாறுவோம். அப்புறம் இந்த பொண்டாட்டி தாசனா இருக்கிறதுலாம் தப்பே இல்லைடா. சரி மச்சான், அதுக்குன்னு வராமலே இருந்துடாத. அப்பைக்கப்போ வந்து பார்த்துட்டு போ.